நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹாப்பி நியூ இயர். ஏன்னா பல விதத்தில் உங்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய காலம்தான் இந்த 2025. சரி, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். சரி, எப்பயுமே வருட பலன் அப்படின்னா கிரக பெயர்ச்சிகளை வச்சு தான் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். இந்த வருஷம் 3 கிரகங்களுமே, அதாவது ராகு கேது 1 நம்ம எடுத்தோன்னா குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அந்த டிரான்சிட் உங்களுக்கு ஃபேவரபிளாக எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நிறைய நன்மைகள் காத்துட்ருக்கு. அந்த நன்மைகளை எப்படி அடையணுன்ற வழிகளும் உங்களுக்கு நான் சொல்வேன். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் இருந்தார். இப்போ அவர் 4ஆம் வீட்டுக்கு போகிறார். பட் ஸ்டில் பயமே பட வேண்டாம். அது குரு பகவானுடைய வீடு. தனுசுன்றதே குரு தான். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் டைரக்ட் ஆக்சஸில் பெயர்ச்சிக்கு அப்புறம், இங்கே நோட் பண்ணுங்கள், பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு பெயர்ச்சி உங்களுக்கு மே மாதம், பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருப்பார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மார்ச்லேருந்து ஏப்ரல் மே அப்படின்ற ஒரு 2 மாதம் மட்டும் கொஞ்சம் காஷனாக இருந்துட்டிங்கன்னா போதும். மற்றபடி வேறு எந்த பயம் பாதிப்புகளும் இல்லை. ஃபினான்ஷியல் ஃப்ளோ ரொம்ப 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 நல்லாயிருக்கும். அதே மாதிரி ராகு கேதுனுடைய பெயர்ச்சி, ராகு 3ஆம் வீடுன்றது மிக 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 அற்புதமான யோககரமான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட். உங்களுக்கு உண்மையான தைரியம் கிடைக்கும். நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கிடைக்கும். நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் லாயராக இருங்க, டீச்சராக இருங்க, பிஸ்னஸ் மேனாக இருங்க, ஜாபில் இருங்க, எந்த ஃபீல்டில் வேணாலும் இருங்க, அந்த ஸ்பீடில் கை பிடிச்சிட்டு போய் நெகட்டிவ் எல்லாம் தட்டி ஊட்டி பாசிட்டிவான பல படிகள் உங்களை ஏற வச்சிடும். ஓப்பனாக சொல்லணும்னா உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி இதுதான் அப்படின்னு காமிக்கும். ராகு 3ஆம் வீட்டில் குரு பகவானுடைய டைரக்ட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் பல விஷயத்தில் அப்லிஃப்ட்மெண்ட் ரொம்ப 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 நல்லாயிருக்கு. சரி, 4ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கும்போது சில விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எதில் அப்படின்னா அம்மானுடைய ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருங்க. அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அம்மா மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அவங்க ஏதோ மயங்கி விழுந்துடலாம். அவங்களுடைய ஆரோக்கியம் டக்குன்னு ஓகே அம்மா அப்புறம் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட வேண்டாம். அம்மாவுக்கு ஏதாவதுனா உடனே டாக்டர்கிட்ட போய் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான வழிகளை நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி வீடு சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் வாங்கணும் வைக்கணும் அப்படின்லாம் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே அதுக்குண்டான ஒரு விஷயத்தை பண்ணுறது நல்லது. அதுக்குண்டான நீங்கள் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் இதெல்லாம் வண்டி வாகனம் சம்மந்தமாக பண்ணணும், அதுக்குண்டான முதலீடுகளை இப்போ பிள்ளையார் சொல்லி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இழுபறி அதில் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஸ்டில் ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்களையே குரு பகவான் பார்க்குறார். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா ராகுவையும் குரு பகவான் பார்க்குறார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. பிரச்சனைகள் எந்த ரூபத்தில் வந்தாலும் அது சால்வ் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய மெச்சூரிட்டி கிடைச்சிடுச்சே. அப்படி இருக்கும்போது நெகட்டிவான பீப்புள் ஒரு டிஸ்டன்ஸில் வைக்கணுன்றது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணவங்களை மறந்துட்டு பாசிட்டிவான வழியை நீங்கள் எடுத்து ப்ரொசீட் பண்ணணும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு உண்டான பீரியட் தான். நெகட்டிவை போய் பார்த்துட்டு அவங்கள பழிவாங்குறேன் இவங்கள பழிவாங்குறேன்ற சப்ஜெக்ட் எல்லாம் இல்லவே இல்லைன்றதெல்லாம் புரிஞ்ச காலகட்டம்ன்றதுனால தனுசு ராசி தனுசு லக்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப நல்ல ஒரு காலகட்டம். ஃபினான்ஸ் பல ரூபத்தில் உங்களுக்கு வரும். நல்ல ப்ரமோஷனல் ஆஸ்பெக்ட் உங்களுக்கு இருக்குது. ஜாப் நீங்கள் நினச்ச இடத்துல கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமண யோகம் பல ரூபத்தில் இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாச்சு, 30 வயசாச்சு, 40 வயசாச்சு அப்படின்னா கூட இப்போ திருமணம் அமையும். அதே மாதிரி நிறைய தனுசு ராசிக்காரங்க வெறுத்து பேசுகிறீங்க. ஏன்னா அது 7.5 சனியினுடைய தாக்கம். கல்யாணம் பண்ணிட்டு என்னதான் பண்ண போகிறோம், தேவையா இன்னொரு சிக்கல் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேட்குறது நான் நிறைய கஸ்டமர்ஸ் மூலிமா கேட்குறேன். இப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு கூட திருமண பந்தம் வேணுமே அப்படின்ற ஒரு ஆசையை
தூண்டிவிடக்கூடிய வகையில் வந்து குடும்பம் இருக்குது, அதாவது கிரகங்கள் இருக்குது. அப்போ குடும்பம் அமையக்கூடிய யோகம் இருக்குன்றதுனால நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா கல்யாணம் ஆகிடும், குழந்தை பிறக்கணும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் குழந்தை கரெக்டாக பிறந்துடும். ஸோ குடும்பம் அமையும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. அதே மாதிரி கேட்குற இடத்துல இப்போ லோன் கிடைக்கும், அந்த லோனை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் பல ரூபத்துலேயும் வந்து நிறைஞ்சு வாழக்கூடிய, சிம்பிளாக சொல்லணுன்னா தெய்வ அனுகிரகம் இப்போதான்ப்பா கிடைச்சிருக்கு, இத்தனை நாள் கண்மூடி இருந்தாங்களா அப்படின்ற அளவுக்கு இப்போ சந்தோஷம் பொங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பார்க்கறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப 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 சூப்பர். 3ஆம் வீட்டை குரு பார்க்கறது, அதுவும் ராகு இருந்து பார்க்கறது அப்படின்னா கரெக்டான வழியில் அது மல்டிப்ளை பண்ணி விட்டுடும். வீடு வாங்குவேனான்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா மாடி வீடு கட்டிட்டேன், பங்களா கட்டிட்டேன்னு சொல்கிறவங்கெல்லாம் இப்போ நீங்கள் தான். அதே மாதிரி ரொம்பவே ஆசை ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு, இவ்வளோ பெரிய கார் வாங்கிட்டு அந்த காரில் போய் சம்பாதிக்கிறேன்டா, வாங்கினது ரொம்ப பர்ஃபெக்ட். நான் அந்த காரில் போகும்போது அவ்வளோ என்னை வரவேற்றாங்க, எல்லாருமே ஓகேன்னு சொல்லி என்னோட சேர்ந்து வந்து அந்த கார் இருந்ததுனால தான் அந்த ஆர்டரே கிடைச்சது தெரியுமா. அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பண்ணக்கூடிய செலவு பிரயோஜனமாக போகும் அப்படின்றது அவ்வளவு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி புரியாத குழந்தைகளுக்கு கூட இப்போ ஏதோ ஒரு டீச்சர் வந்து சொல்லி கொடுக்கறது கிளியர் கட்டாக புரியும், எது தேவையோ அதை எடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணுவீங்க. நட்பு வட்டாரம் அப்படின்றது ரொம்பவே உங்களை அருமையாக பார்க்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷன் பிஹெச்டிஸ் எல்லாம் பண்ணுவீங்க, பண்ணுறது எல்லாமே பிரயோஜனமாக இருக்குன்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா எதிரிகள்லாம் ஓடியே போயிடுவாங்க, எதிரிகள்லாம் இருக்கவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ பாசிட்டிவ் அப்படின்றது ரொம்ப 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 நல்லா இருக்குது. இப்போயே கொஞ்சம் நல்லாயிருக்கு, பட் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப 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 நல்லாயிருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலும் இதை வலுப்படுத்துறதுக்கு குரு பகவானுடைய வழிபாடு, சித்தர்களுடைய சமாதிக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும் அப்படின்றதுனால டயர்டு இல்லாமல் பார்த்துக்கோங்க. சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதில் ஏதாவது நீங்கள் ஒரு செக் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இந்த வருடமே அனைத்து ராசிக்குமே 65-70 மார்க்ஸ் மேலே ரொம்ப நல்லாயிருக்கு. ராகுக்கு எதுக்குள்ளே நிறைய கிரகங்கள் உங்களுக்கு ட்ராவல் பண்ண போகுது. நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலசர்ப்ப யோகத்தின் அடிப்படையில் வேலை செய்ய போகுது. ஸோ நீங்கள் சாதிக்க போகிறீங்க, ஜெயிக்க போகிறீங்கன்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. நிறைய தனுசு ராசி அன்பர்கள் சொல்கிறதுல என்னங்க மேடம் 7.5 சனி முடிஞ்சுதுன்னு சொல்கிறீங்க, ஒரு யூஸும் இல்லை அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். கடன் யாருக்கெல்லாம் இருக்கோ கவலையே பட வேண்டாம், அந்த கடனை கட்டுறதுக்குண்டான வழி கிடைக்கும். அதுக்கு மேலேயும் நீங்கள் சம்பாரித்து குடும்பமும் அமைஞ்சு குடும்பம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாகவும் அன்பும் அரவணைப்பும் இருக்கும். அரசு வழி அனுகூலமும் உங்களுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்கு. 9ஆம் வீட்டில் கேது அப்படின்றது இருக்குது. அந்த 9ஆம் வீட்டில் கேது இருக்கும்போது கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அப்பானுடைய ஆரோக்கியம் இங்கே முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, அம்மா அப்பானுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்கன்னா போகிறோம். மற்றபடி இந்த காலம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். யூஸ் பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.